வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய ஆதரவு கொடுங்க. நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கோட டாபிக் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட என்னோட நண்பரே சொல்லுவார் உங்களுக்கு. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு பைபாஸ் ரைடர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளிக்குழம்பு செய்கிறதுக்கு, அதாவது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இன்றைக்கி புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னா, 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், புளி ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அது போக மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி 3மே சேர்ப்போம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே வாங்க. எப்படி செய்கிறதுன்னு ஒவ்வொன்றா காட்டுறேன் நான் உங்களுக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் முதல்ல ஊற்றிக்கிட்டோம். ஊற்றி காய வச்சாச்சு. அதில் முதல்ல நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா வச்சுருந்தோம், அது சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்த கையோட வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். மூடி போட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூனு மல்லிப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி. 3/4 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நம்ம கொஞ்சம் காரம் புளிப்பு நல்லா சாப்பிடுவோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா வடப்பெல்லாம் போனதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி அப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோடு வதக்கி விடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான். அடுத்து நம்ம முதல்ல புளி சேர்க்கலை. இது கொஞ்சம் வதக்கி விடுவோம். வதக்கி விட்டால் எண்ணெயோட செட் ஆச்சு. அப்புறம் அந்த மசாலாவோட நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நம்ம எண்ணெய் மசாலாவோடு சேர்ந்து இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. அப்படி அதோட செட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதில் ஊற்றிடுவோம். புளி தண்ணி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் குழம்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் குழம்பு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் மக்களே, ஃபைனலு புளிக்குழம்பு சூப்பராக வந்துடுச்சு. இந்த சமயத்தில்
கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. என்னோடய ஸ்டைலில் காரசாரமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வந்து ஆதரவு தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் பைப்பாஸ் ரேட் அந்த சேனலுக்கு. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள் மக்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.